கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பெலனாக இருக்கிறார். நாம் பலவீனப்படுகிற நேரத்திலே கர்த்தரே நமக்கு பெலனாக இருக்கிறார். நாம் நம்முடைய சுய பலத்தை நம்பக்கூடாது, கர்த்தருடைய பலத்தை நம்ப வேண்டும். நம்முடைய சுய பலன் மாறி போகும். வாலிபத்தில் பலனாக இருப்போம், வயதாகும்போது அது மாறி போகும். சில வாலிபர்கள் கூட இன்றைக்கு பலனற்று போய் தான் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரே நமக்கு பலனாக இருப்பாரானால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அவரே செய்து முடிப்பார். நாம் நம்முடைய பலத்தை நம்பாமல் கர்த்தருடைய பலத்தை நம்பும் பொழுது தொடர்ந்து வாசிக்கிறோம், அவர் என் கீதமும் ஆனவர். அன்பான தேவஜனமே, கர்த்தரை நம்முடைய பலனாக நம்புவோமானால் அவர் என் கீதமுமாக இருப்பார், அவர் என் பாடலாக இருப்பார். நாம் கர்த்தரை பாட ஆரம்பிப்போம். கர்த்தாவே, இதுவரைக்கும் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி. எத்தனையோ போராட்டங்கள் வந்தபோது என்னை காத்தீரே உமக்கு நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல காத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை நாம் பாடிக்கொண்டே இருப்போம். கர்த்தரை நாம் பலனாக நம்பினால் நாம் அவரை பாடலாக பாடிக்கொண்டே இருப்போம். அவர் செய்த நன்மைகளை துதித்து கொண்டே இருப்போம். நம்மை ரட்சித்த ஆண்டவர் பரலோக ராஜ்ய பரியந்தம் அவர் நமக்கு பலனாக இருப்பார், அவர் நமக்கு ரட்சிப்பாக இருப்பார், அவர் நமக்கு கீதமாக இருப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து பலனை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.